உங்கள் டாக்டர் என்எஸ் நௌஃபல். நான் தேனி மாவட்ட கம்பத்தில் இருக்கக்கூடிய நயினார் ஹோமியோபதி கிளினிக்கில் சீஃப் டாக்டராக இருக்கேன். எப்போயுமே தொடர்ந்து நம்ம சில விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறைய பேசிகிட்டே இருக்கோம். அது தொடர்ந்து இப்போ ஒரு விஷயம் பேச போகிறோம். முன்ஜாசன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ஜாசன் சிண்ட்ரோம்னா என்னங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தை ஸ்கூலுக்கு போக பிடிக்காட்டு என்ன சொன்னால், ஐயோ வவுர் வலிக்குது, ஐயோ கழுத்து வலிக்குது, ஐயோ முடியலையே அப்படின்ற மாதிரி தகவலாம் சொல்லு இல்லையா, அதுக்கு பிறகு தான் முன்ஜாசன் சிண்ட்ரோம். ஆனால் அது நோய் கிடையாது, ஆனால் நோய் மாதிரியே சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம பேரண்ட்ஸே குழந்தைகளை டாக்டர்கிட்ட கூட்டு போகிற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. வயசானவங்க அந்த மாதிரி நிறையா பயன்படுத்துவாங்க. அது முன்ஜாசன் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். எக்ஸாம் வந்துருச்சு, ஐயோ பயங்கரமான வருவேன், இன்றைக்கி எக்ஸாம் போக முடியாது, அப்படின்னா பேரண்ட்ஸ் நம்ம உடம்பு தானே முக்கியம் நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஆனால் கண்டே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு அவங்க ஆக்ட் பயங்கரமாக இருக்கும், குழந்தைகளோட ஆக்ட் பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இதை வந்து பேரண்ட்ஸே மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கல்லாம் வச்சுக்கிறோம். டாக்டர் வந்துட்டால் முதல்ல டாக்டர் போனால் அவர் முன்ஜாசன் சிண்ட்ரோமா இல்லை அவர் உண்மையை சொல்கிறாங்களா அந்த மாதிரி பார்த்து தான் எல்லா மெடிசின்ஸுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதனால் பெற்றோர்களே கவனமாக இருங்க, ஏமாந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.